السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال نبينا صلى الله عليه وسلم: لله في شهر رمضان ليلة خير من ألف شهر من حرم خيرها فقد حرم أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை அல்லாஹுவினுடைய அருள் மாறி அதிகம் பொழிவதற்கு காத்திருக்கின்ற நல்ல நாட்களெல்லாம் மிக அண்மையில் வர இருக்கின்றன. எனவே அதை முன்னிட்டு சில நினைவூட்டல்களை நான் இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, லைலத்துல் கதிர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே பல முறை கேட்டு நம்முடைய மனதில் நாம் மறக்காமல் வைத்திருக்கின்ற விஷயங்கள். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது, இந்த ரமலானில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக சிறந்தது என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வாசகத்தை சொன்னார்கள். அது நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மன் ஹுரிம ஹைரஹா ஃபக்கத் ஹுரிம். இந்த 1000 மாதங்களை விட மிக சிறந்த அந்த இரவின் நன்மையை ஒருவர் பெறத் தவறினால் அவர் எல்லா நன்மையும் இழந்தவர் என்று சிலர் சொன்னார்கள். அந்த ஹதீஸனுடைய அந்த வாசகம்தான் நாம் மிகவும் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட மிக சிறந்த அந்த இரவை கருக்கொண்டிருக்கக்கூடிய இறுதி 10 நாட்கள் அண்மையில் வர இருக்கின்றன. அந்த இறுதி 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நமக்கு கலங்கரை விளக்கங்களாக இருப்பவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுடைய தோழர்களும் சரி, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை தான் நமக்கான வெளிச்சங்கள். இந்த இறுதி 10 நாட்கள் விஷயத்தில் அவர்களுடைய எண்ண போக்கு எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் எப்படி இருந்தன என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மை விட பல மடங்கு சிறந்தவர்கள் இந்த 10 நாட்களை எந்த கண் கொண்டு பார்த்தார்கள், நம்மை விட பல மடங்கு யோக்கியமானவர்கள் இந்த 10 நாட்களில் என்னென்ன அணுகுமுறைகளை கடைபிடித்தார்கள் என்பது உண்மையில் நமக்கு தெரிந்தால் நாமும் அதை பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் சலஃப் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த தலைமுறை சான்றோர்கள், அறிஞர்கள் இது எப்படி இதை பார்த்தாங்க அப்படின்னா, அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியை சார்ந்தவர். அவங்களுக்கு லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் உண்டு. அந்த நூலில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியைத்தான் நான் இங்கே உங்களுக்கு விளக்கி காட்ட ஆசைப்படுகிறேன். அவங்க சொல்றாங்க, அந்த நாட்களுக்காக
நல்லோர்களும் சான்றோர்களும் மாத கணக்கில் நாட்களை எண்ணிக்கொண்டு காத்திருப்பார்கள். கவுண்ட் டவுன் நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு இது வந்து இத்தனை நாளில் வருது, 70 நாளில் வருதுன்னா 70ன்னு போட்டு 69, 68, 69 இன்னைக்கே இருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் வந்து வேலை செய்யறதுக்காக போன பிள்ளைங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஊர் திரும்புவதற்கான நாளை என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, டேட்டு அந்த தேதியை கிழிக்கும் போதே ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, 2 நாள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கிழித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. அதுபோலத்தான் சான்றோர்களும் ஆன்றோர்களும் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களுடைய வருகையை எதிர்பார்த்து நாட்களை எண்ணி கடத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க சொல்றாங்க, அல் முஹிப்பூன ததூலு அலைஹிமுல் லயாலி ஃபயஉத்துனஹு அத்தன் லிஇன்திலாரி லயாலில் அஸ்ரி ஃபி குல்லி ஆமின். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களை எதிர்பார்த்து நாட்களை எண்ணி கடத்தி கொண்டிருப்பார்கள் நல்லவர்கள். ஃபைதா லஃபிர பிஹா நாலு மத்லூபஹும். அந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் அதில் தங்களுடைய தேவைகளை எல்லாம் அடைந்து கொள்வார்கள். வஹதமு மஹபூபஹும். இறைவனுக்கு அன்றைக்கு அவர்கள் நிறைய சேவை செய்வார்கள், நிறைய அமல்களை செய்வார்கள் என்று அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நாட்களை எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அது அந்த வரக்கூடிய அந்த நாளின் மகிமையையும் மகத்துவத்தையும் உணர்த்தும். அது அவங்கள்ட்ட ஒரு ரொம்ப பெரிய விஷயம், அதை அதிகமாக மதிக்கிறார்கள் என்று பொருள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் நாம் இதை பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இறுதி 10 நாட்கள் வந்தால் அஹ்யல் லைல், இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் மாதத்தினுடைய முதல் 20 நாட்களுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும், கடைசி 10 நாட்களுடைய செயல்பாடு வேற மாதிரியா இருக்கும். ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் அதுதான். இறுதி 10 நாட்கள் வந்தால் அஹ்யல் லைல, இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் 10 நாட்களிலும் அது அடுத்த நடு 10 நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்கவும் செய்வார்கள், உறங்கவும் செய்வார்கள். ரெண்டும் இருக்கும், ரெண்டையும் கலந்து தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இறுதி 10 நாட்கள் வந்தால் அந்த உறங்குதல் என்பதை தவிர்த்து விட்டு அவர்கள் உயிர்ப்பிப்பதில் ஈடுபடுவார்கள், முழுக்க முழுக்க இபாதத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது மட்டுமல்ல, வயூகிது அஹ்லஹு, தம்முடைய குடும்பத்தாரை எழுப்புவார்கள். யாரையும் படுக்க விட மாட்டாங்க, எழுந்தீங்க எல்லாரும் அமல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விட்டார்கள்ங்கிற செய்தி வருது இல்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, கணவனை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய மனைவி, இபாதத்துக்காக எழுப்பக்கூடிய மனைவி, அதுபோல தூக்கத்திலிருந்து மனைவியை எழுப்பக்கூடிய கணவர் அப்படி இடம் மறுத்தால் சற்று தண்ணீர் தெளித்தாவது எழுப்புவார்களே, அப்படிப்பட்ட தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு சொன்னாங்கல்ல. அப்ப என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த 10 நாட்களில் குடும்பத்தாரையும் சேர்த்து எழுப்பி விடுவார்கள். அது மட்டுமல்ல, வஷத்தல் மீஸர, அவர்கள் வேட்டியை இழுத்து கட்டிக்கொள்வார்கள். இந்த வேட்டியை இழுத்து கட்டிக்கிடுவாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, வேறு சில ஹதீஸ்கள் அர்த்தம் வருது, இந்த 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம்பத்திய உறவை தவிர்த்து விடுவார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். இழுத்து கட்டிக்குவாங்கன்னா அந்த நாட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து விடுவார்கள். அப்போ எனவே இந்த 10 நாட்களை பொறுத்தவரை, ஏன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த 10 நாட்களில் அவங்க வந்து ஏத்திகாஃப் இருப்பாங்க. அப்போ ஏத்திகாஃப் இருக்கும்போது தாம்பத்திய உறவுங்கிறத ஏத்திகாஃபை குறிக்கக்கூடிய செயல்கள் தான். இப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் தங்களுடைய இறுதி 10 நாட்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதும்போது அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நாங்கள் நல்லா கவனிக்கணும், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அது ஏன் கடைசி 10ல் வந்து இவ்வளவு மும்முரம் ரசூலுல்லாஹ்ட்ட? அவங்களும் எழுந்திருக்கிறது, அவங்களும் ராத்திரி ஃபுல்லாக நின்று வணங்குறது, குடும்பத்தாரையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறது, ஏன் இவ்வளவு மும்முரம், ஏன் இவ்வளவு தீவிரம், ஏன் இவ்வளவு வேகம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் முடிவிலேயும் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சில பேர் ஒரு காரியத்தை தொடங்கும் போது ரொம்ப ஆர்வத்தோடு ஆரம்பிப்பாங்க, தடபடலாம் ஆரம்பிப்பாங்க.
கடைசியில் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போகும்போது அப்படியே தடதடுத்து போயிடும், வெளுத்து போயிடும், சொதப்பலாம் முடியும். அப்படி இருக்கக்கூடாது. ஆரம்பம் எப்படி மகிழ்ச்சிகரமாக உற்சாகமாக இருந்ததோ அதுபோல இறுதியும் அதே உற்சாகத்தோடு, இறுதியும் அதே சந்தோஷத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு கழிய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி காலகட்டத்திலேயும் சாதாரணமாக நாள் போக போக மக்கள்கிட்ட இந்த கம்ப்ளீட் மனோபாவம்னு வரும். முடிய போகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருதி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சுருதி குறைய விடக்கூடாதுங்கிறாங்க சொன்னாங்க. அது இபாதத்து விஷயத்தில் அது தவறுங்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்த அதே மகிழ்ச்சியும் அதே உற்சாகமும் அதே ஒன்று கூடலும் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் இறுதி 10 நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பித்ததனுடைய அடிப்படை நோக்கம். அதில் இருக்கிற அடிநாதம் இந்த கருத்து தான் என்று அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அப்படின்னா அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட 10 நாட்கள் வர இருக்கிறது. சலஃப் அறிஞர்கள் இந்த 10 நாட்களை பெருநாட்களைப் போல கவனிப்பார்கள், பெருநாட்களைப் போல வரவேற்பார்கள். சில அறிஞர்கள்லாம் பார்க்குறோம், தினம்தோறும் அவர்கள் இந்த இரவுக்காக குளிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேறொரு அறிவிப்பில் சொல்லுகிறார்கள். இந்த அறிவிப்பை அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்கள் வந்தால் இக்தஸல பைனல் அதானைனி, 2 பாங்குக்கு இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பார்கள். அந்த 2 பாங்குனா அது என்ன பாங்கு? ஒன்று மக்ரிப், இன்னொன்று இஷா. இந்த 2க்கும் இடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கிறத லேசு மாசா திறந்துருவாங்க. திறந்துட்டு இந்த இரவு உணவு இருக்குதுல்ல, அந்த இரவு உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹராக ஆக்கிக் கொள்வார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். பெரும்பாலும் இதெல்லாம் வீட்டில் நடக்கிற விவகாரம். வீட்டில் நடக்கிற விவகாரம் யாருக்கு தான் தெரியும்? மனைவிக்கு தான் தெரியும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த நாட்களில் தினந்தோறும் மக்ரிப் இஷாவுக்கு இடையில் குளிப்பார்கள், லேசு மாசா சாப்பிட்டுக்குவாங்க, அவர்கள் இரவு உணவை சஹர் உணவாக ஆக்கிக் கொள்வார்கள். அப்போ அந்த நேரத்தில் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ எனவே இதெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், இந்த 10 நாட்களுடைய மாண்பும் மரியாதையும் ரசூலுல்லாவிடமும் சரி, அவர்களை பார்த்து பயிற்சி பெற்ற சஹாபாக்களிடத்திலையும் சரி, அவர்களை பின்பற்றுகின்ற சலஃபு சாலிஹீன்களிலும் சரி, மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒன்றாக இருந்தது. தமீமுத்தாரி அப்படின்னு ஒரு பெரிய சஹாபி இருந்தாங்க. அவங்க எந்த நாள் லைலத்துல் கத்ர் என்று அவர்கள் கணிக்கிறார்களோ அந்த நாளுக்கென்று உடுத்துவதற்காக 1000 திர்ஹங்களை செலவழித்து ஒரு அங்கியை வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த நாளில் அணிவதற்காகவே. தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், ஏற்கனவே முந்தைய மார்க்கத்தில் இருந்தவர்கள், அதே மாதிரி யூத மதத்தில் இருந்திருக்க வேண்டும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதே ஹிஜ்ரி 9 தான். ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்கே வந்தார். அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ அந்த 2 வருஷத்துக்கு இடையில தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய நடைமுறையை நன்கு பார்த்திருக்கிறார். அப்போ எனவே தான் எந்த இரவு லைலத்துல் கத்ராக இருக்குமோ அந்த இரவில் அணிவதற்கென்று உயர்தரமான விலை மதிப்புள்ள பொருளை வாங்கி அதை அணிவதற்காக வைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இது எல்லாம் ஏன் இந்த 10 நாளுக்காக இவ்வளவு பெரிய சிரத்தையும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்றால், அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அந்த காரணம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன லைலத்துல் கத்ர் என்கின்ற அல்லாஹு தாலா இந்த பேரிலேயே குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய கலாமால் நிரூபித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அன்றைக்கு நிறைய மாணவர்களுடைய சஞ்சாரம் இந்த பூமியில் நிகழும் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்றைய தினம் அமைதி தவழும் இந்த பூமியில் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது எல்லாமே குர்ஆனுடைய வசனங்கள், எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட வசனங்கள்.
இதெல்லாம் அந்த நாளுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய வாக்கியங்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், உலகத்தில் இந்த உம்மத்துக்கென்று அல்லாஹ் சில தனிப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர். முந்தைய சமூகங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை. எதை வச்சு நான் சொல்றேன்னா, இந்த லைலத்துல் கத்ர், இந்த கத்ருடைய அத்தியாயம் இருக்கு பாருங்க, இந்த அத்தியாயம் ஏன் இறங்கியது என்பதற்கான காரண பின்னணியை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலில் இப்படி குறிப்பிடுகிறார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒருவரை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினாங்க? அந்த மனிதர் ராத்திரியில் நின்று வணங்குவார், பகல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போருக்கு கிளம்பி விடுவார். இப்படி அவர் இரவில் நின்று வணங்குவதும், இரவில் அவர் வணக்கசாலியாகவும் பகலில் போராளியாகவும் அவர் செயல்பட்ட அந்த காலகட்டம் இருக்குதுல 1000 மாதங்கள். இப்படி ஒருத்தர் இருந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் அதை ஏக்க பெருமூச்சோடு பார்த்தார்கள். 1000 மாதங்கள் ஒருத்தர் ராத்திரியில் வணக்கசாலி, பகல்ல அறப்போராளி, எவ்வளவு பெரிய கொடுப்பினை இது, நமக்கெல்லாம் இது வாய்க்குமா என்று அவர்கள் ஏக்க பெருமூச்சு விட்டார்கள். ஆச்சரியமா பார்த்தாங்க, வெளியே பிதுக்கி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய இந்த புருவ அசைவிலிருந்து இதை பார்த்து அவர்கள் வியக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அவங்க கேட்டாங்க, ஏன் வியக்கிறீங்க? யார ரசூலுல்லாஹ், எங்களால் இப்படிலாம் செய்ய முடியுமா? நமக்கெல்லாம் ரொம்ப அல்லாஹ் கம்மியாக தானே வச்சிருக்கிறான், நம்மளாம் எப்படி இந்த இடத்தை அடையிறது? இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை அருளினான். நீங்களும் அப்படிப்பட்ட சிறப்பை அடைய முடியும். நீங்கள் இறுதிக்கால சமூகம் என்பதனால் முந்தைய சமூகம் செய்த மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியாது என்று ஒன்றும் கிடையாது. உங்களுடைய சூழலை கருத்தில் கொண்டு சில தனிப்பட்ட சிறப்புகளை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதில் ஒன்று தான் நாம் வேதத்தை அருள்வதற்கு தேர்ந்தெடுத்த இந்த இரவும் ஒரு மாண்புமிக்க இரவு என்று அல்லாஹ் சொன்னான். அருமையான தோழர்களே, இங்கே நம்ம கவனிக்கணும், வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டு நாள் இருக்குதுல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மா தொழுறோம்ல, இந்த சிறப்பை அல்லாஹ் ஆரம்பத்தில் கொடுத்தது யூதர்களுக்கு தான். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்காக ஒதுக்கிக்கிறணும். அது வெள்ளிக்கிழமை நல்லா சொன்னான். ஆனால் அந்த ஆட்க தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொண்டு, இது வேணாம், எங்களுக்கு வேற ஒரு நாளை தாங்கன்ட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்டது தான் அவர்களுக்கு சனிக்கிழமை. அதே மாதிரி அடுத்து இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க. அவர்களும் தங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு கொண்டு எங்களுக்கு வேற ஒரு நாள் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. இறைவன் ஆரம்பத்தில் சிறப்புக்குரியதாக தேர்ந்தெடுத்த அதே வெள்ளிக்கிழமையை உங்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறான். வார வழிபாட்டு நாள் விஷயத்தில் உங்களைத்தான் யூதர்கள் பின்பற்றுவார்கள், கிறிஸ்தவர்களும் பின்பற்றுவார்கள். அதாவது பின்னால் வருவாங்க, பின்பற்றுவாங்கன்னா பின்னால் வருவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்னா யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது அவர்களாக தேடிக்கொண்டது, அல்லாஹ்வாக கொடுத்ததல்ல. அல்லாஹ்வாக கொடுத்த இயற்கை சிறப்பு என்பது வெள்ளிக்கிழமை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, காலத்தால் நாம் பிந்தியவர்கள், கடைசியில் வந்திருக்கிறோம், ஆனால் தகுதியால் நாம் தான் முதலாவது மறுமையில் இருப்போம். நமக்கெல்லாம் பின்னால் தான் வேதம் வழங்கப்பட்டது. முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவங்களுக்கு வேதத்தை முன்னாடியே கொடுத்தாலும் நாம் பின்னாடி வந்தாலும் சிறப்பில் ஒருபோதும் அவர்களை விட நாம் பின்தங்கி விட மாட்டோம். சிறப்பில் நாம் முன்னால் தான் இருப்போம் என்று அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி மற்ற சமூகத்தை விட சிறப்பிலும் தராதரத்திலும் அந்தஸ்திலும் முன்னால் இருப்பதற்கு ஒரு வழிவகையாகத்தான் இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், நாம் இதை 1000 மாதங்களை விட மிகச் சிறந்ததாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் வருகிறது. 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் வரும், 4-3 மாதம் வரும்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு நல்ல முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 60 வருடங்கள் 60 லைலத்துல் கத்ர்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அன்றைய சிறப்பை அவர் எட்டி இருந்திருப்பாரே, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் 5000 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மையை நிச்சயமாக பெற முடியும்.
இது எவ்வளவு பெரிய சிறப்புங்கிறத பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய சிறப்பை ஒரு மனிதர் தவற விட்டால் அவரை விட ஏமாளி வேறு யாரும் இருக்க முடியாது, அவரை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது, அவரை விட அருட்பேற்றை இழந்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது பெருமானார் சொன்னார். அருமையான தோழர்களே, சரி, அந்த நாளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய? மறுபடியும் நம்ம போய் சேர வேண்டிய இடம் அதே முன்னோர்களுடைய வாழ்க்கைக்கு தான் போகணும். அவங்க அன்னைக்கு எப்படி செயல்பட்டாங்களோ, அவங்க அந்த நாளை எப்படி அணுகினார்களோ அப்படி அணுகுவதில் தான் அந்த நாளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு வரும். சரி, அவங்க எப்படி செயல்பட்டாங்க? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பார்த்தோம். அவங்க என்ன செய்வாங்க? அஹ்யல் லைல, இரவை உயிர்ப்பிப்பார்கள். இந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் இரவை உயிர்ப்பித்தல்னா இந்த தான், அந்த அர்த்தம் தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ராத்திரியில் முழிச்சுட்டு உட்காந்துருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால தான் எங்கேயாவது பேசிட்டு உட்காந்துருக்கிறது, அப்படி டீ கடையாக போகிறது, வண்டி எடுத்துகிட்டு பைக் ரேஸ் விடுறது, இப்படிங்கிற மாதிரி சமூகம் தட்டழிச்சுக்கிட்டு இருக்குது. இரவை உயிர்ப்பித்தல்ங்கிறதுக்கு முழிச்சுக்கிட்டு அர்த்தம் கிடையாது. அஹ்யல் லைல பில் இபாதாத், அதான் அர்த்தம் இருக்கு. வணக்க வழிபாடுகளை செய்து அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் அர்த்தம். என்ன செய்யணும்னா, ஏதாவது நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் இரவு தொழுகைகள் இருக்கின்றன, விசேஷமான தொழுகைகள் சில இருக்கின்றன. தஸ்பீஹ் தொழுகை இருக்குது, ஹதீஸில் வழிகாட்டப்பட்ட விஷயம், அதை செய்யலாம். அதை செஞ்சா அதை 300 தஸ்பீகளுடன் அந்த தஸ்பீஹ் தொழுகையை தொழுதால் அதில் ஒரு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட போகும், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். திருக்குர்ஆன் ஓதலாம், துஆ செய்யலாம், எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொண்டால் நான் என்ன துஆ அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று ஓதிக்கொள் என்று சொன்னார்கள். இறைவா, நிச்சயமாக நீ பாவங்களை அதிகம் மன்னிக்கக்கூடியவன், நீ பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்று பல்வேறு வாசகங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சய்யிதுல் இஸ்திக்ஃபார்னு ஒன்று இருக்குதுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி என்று ஆரம்பிக்கும். அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நியாமத்துகளையும் ஏற்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து, நீ தந்ததுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்த தவறிட்டேன், நான் நன்றி கிட்ட அடியான் ஆகிட்டேன், ஆனால் இருந்தாலும் இறைவா உன்னுடைய அருள் எனக்கு வேணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற தலையாய துவா சய்யிதுல் இஸ்திக்ஃபார் இதுன்னு சொன்னாங்க. ஆனால் லைலத்துல் கத்ர் எது அப்படின்னு தெரிஞ்சா இதை ஓதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷலாக ஏதோ தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அருமையான தோழர்களே, அறிஞர்களுடைய ஒரு கருத்துப்படி அந்த அஃபுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஃபுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, மன்னித்தல் மட்டுமல்ல, அடியோடு அழித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அடியோடு அழித்தல் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி ஒரு பாவம் இவன் செஞ்சான் அப்படின்னு தடயத்தையே அழிக்கிறது. சில பேர் குற்றம் செஞ்சுட்டு தடயத்தை அழிப்பாங்கல்ல, ஆனால் வேற வகையில் மாட்டிக்குவாங்க. ஆனால் இது அல்லாவே தடயத்தை அழிச்சிருவான். பாவத்தை மன்னிச்சுட்டு தடயத்தையும் சேர்த்து அழிச்சிருவான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தகைய மன்னிக்கப்பட்ட பாவங்கள் வேறு எந்த அடியானுடைய பார்வைக்கும் கவனத்திற்கும் போகவே போகாது. அப்ப அந்த அளவுக்கு உள்ள மன்னிப்புன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை இந்த நாளில் விசேஷமாக கேட்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அப்போ இரவு நேரத்தை உயிர்ப்பித்தல் என்று சொன்னால் தொழுது உயிர்ப்பிக்க வேண்டும், குர்ஆன் ஓதி உயிர்ப்பிக்க வேண்டும், அமல்களில் ஈடுபட்டு உயிர்ப்பிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை காது தாழ்த்து கேட்டு அதன் மூலமாக உயிர்ப்பிக்க வேண்டும். இப்படித்தான் கடக்கணுமே தவிர சும்மா விழித்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமே கிடையாது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். மேலான சமூகத்தில் நான் கேள்வி வேண்டுதலாக வைக்கிறேன், தயவு செய்து அன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. வருஷம் ஏதோ ஒரு இடத்துல, தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த நல்ல நாளும் பொழுதுமா ஏதாவது ஒரு ஆபத்தான செய்தியை கேட்காம எந்த வருஷம் ரமலானும் கழிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நடக்குது. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை அன்றைய தினத்தில் வண்டியெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொள்ளாமல் உங்கள் கூட வச்சுக்கோங்க. தயவு செய்து
அது முடியாதா, தயவு செய்து வீட்டில் தூங்க வச்சிருக்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்கிற நேரம் ஒன்று இருக்குதுன்னா அது தூங்குற நேரம் தான். நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்லை, பாவமாவது செய்யாமல் இருந்தாலும். இப்படி அமல்களில் உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட மனக்கட்டுப்பாடு இல்லை. நாம் முழிச்சிருந்தா எங்கேயாவது போயிடுவோம், அல்லது யாராவது பேசி தொலைப்போம், நன்மைகளை வீணடிப்போம், இதுதான் நம்முடைய பழக்கம் அப்படின்னு இருந்தா அப்படிப்பட்ட ஆட்கள் அன்னைக்கு முடிச்சுட்டு இருக்கவே தேவையில்லை, தூங்கிடலாம் எப்போது மாதிரி. அது அதாவது நான் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தூங்கிட்டேன் அப்படின்னா கூட அது ஒரு வகையில் நன்மையாக போயிடும். அப்போ எனவே அருமையான தோழர்களே, இரவை உயிர்ப்பித்தல் என்றால் இதுதான் பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதை சொல்ல வேண்டும். அதை சொல்றாங்க, குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். பாத்திமா நாயகி எழுப்பி விட்டுருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை எழுப்பி விடுவது, விவாதத்துக்காக எழுப்பி விடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பார்த்து மகிழ்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே அதிலையும் ஈடுபடுதல். எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொன்னா, இந்த 10 நாட்களில் இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவை பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற இன்னொரு வழிபாடு இஅ்திகாஃப். பள்ளிவாசலில் தங்கியிருத்தல் என்று அதற்கு பொருள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஅ்திகாஃப் பற்றி சொல்றான். பள்ளிவாசலில் வழிபாடு நிமித்தம் தங்கியிருப்பது. இது அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் 10 நாட்கள், இறுதி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்காமல் அவர்கள் இருந்ததே இல்லை. அதுலேயும் எந்த ஆண்டு அவர்கள் இறந்தார்களோ அந்த ஆண்டில், கடைசியாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச ரமலான் வந்து ஹிஜ்ரி 10வது வருஷம். அந்த 10வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். பெரும்பாலும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வழக்க அணுகுமுறை இருந்துச்சுன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. அப்போ குர்ஆனை ஓதி காட்டி அதை மறந்து விடாமல் பசுமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த நாட்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சந்திப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாகி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மக்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹதீஸ்ல வருது இல்லை, மினர் ரீஹில் முர்சலா, தென்றல் காற்றை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா ஒரு பெரிய விஐபியோட சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது ஒரு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி ட்ரீட் வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காசு பணங்களாக, பொருட்களாக, பண்டு பாத்திரங்களாக கொடுத்து உதவி செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுடைய இந்த காலகட்டத்தில் குர்ஆனை பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு தருணமாகவும் சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வார்கள். இது மட்டுமல்லாமல் இஅ்திகாஃப்ல அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அருமையான தோழர்களே, இஅ்திகாஃப்ல வந்து சம்பந்தப்பட்ட நபர் பள்ளிவாசலில் இருக்கிறார். மார்க்கத்தினுடைய சட்ட விதிப்படி ஜமாத் தொழுகை எங்கே நடக்குதோ அங்கே தான் உட்காந்துருக்கணும், அங்கே தான் அவர் இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போது கீழ்த்தளம் இருக்குது, மேல் தளம் இருக்குது, அதெல்லாம் பள்ளிவாசல் தான். அதே மாதிரி வெளிப்பக்கம் இருக்குது, அதுவும் பள்ளிவாசல் தான். அங்கேயும் ஒரு குளிப்பு கடமையான ஒருவர் அங்கேயும் உட்கார முடியாது, அதுவும் பள்ளிவாசல் தான். ஆனால் இஅ்திகாஃப் இருக்கிறவர் எங்கே இருக்கணும்னு சொன்னால், ஜமாத் தொழுகை எங்கே நடக்கிறதோ அங்கே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, உள் பள்ளிவாசல் தான் இருக்கணும், உள் பள்ளிவாசல் தான் இருக்கணும். அப்போ எனவே உள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அந்த 10 நாட்களுக்கு தருகிறான். பள்ளிவாசல் இருக்கும்போது பள்ளிவாசலுடைய ஹுர்மத், அந்த மரியாதை, அதை பேண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். அப்போ எனவே இயல்பாகவே நம்மிடத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் குறைந்துவிடும், நாவை பாதுகாக்கின்ற சூழ்நிலை வந்துவிடும், இதயத்தை பாதுகாக்கின்ற சூழ்நிலை வந்துவிடும். கிட்டத்தட்ட அப்பழுக்கற்ற சூழ்நிலையில் இங்கே தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அமலின் மூலமாக கொடுக்கிறார். வேற எங்கேயும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, பள்ளிவாசல்களில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே இந்த வாய்ப்பு கிடையாது. நான் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு, தூய்மையான சிந்தனையோடு இந்த இடத்துல இருப்பேன்னு எந்த இடத்த சொல்ல முடியும்? பள்ளிவாசலை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். ஒரு கவிஞர் ஒருவர் சொன்னார், கஹூத்தில் மியா ஃபி மஸ்ஜிதில்லாஹி முஃமினுன் வகத் தைரி ஃபில் அக்ஃபாசி ஃபீஹி முனாஃபிகுன். ஒரு முனாஃபிக் பள்ளிவாசல்ல இருந்தால் எப்படி உணர்வான், ஒரு மூமின் பள்ளிவாசல்ல இருந்தால் எப்படி உணர்வார் அப்படிங்கிறத அழகான கவிதையில் சொல்றார். ஒரு மூமின் பள்ளிவாசலுக்குள்ள இருந்தால் எப்படி இருப்பாருன்னு சொன்னால், அவர் கூண்டுக்குள் இருக்கிற கூண்டு இல்லை, கூட்டுக்குள் இருக்கிற
பறவையை போல் உணர்வார். கூண்டு என்பது வேறு, கூடு என்பது வேறு. தானா கட்டினா அதுக்கு பேர் கூடு, நாம கட்டி உள்ள கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு பேர் கூண்டு. அங்க கூடு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தன்னுடைய கூட்டில் ஒரு பறவை எவ்வளவு சுதந்திரமாக இருக்குமோ அவ்வளவு சுதந்திரமானவராக ஒரு பள்ளிவாசலில் மூமின் இருப்பதை உணர்வார். அதே நேரத்தில் ஒரு முனாஃபிக் பள்ளிவாசல் இருப்பதை எப்படி உணர்வார் என்று சொன்னால், கூண்டுக்குள்ள அடப்பட்ட பறவை மாதிரி நினைப்பார். எப்படா அவுத்து விடுவாங்க, வெளியில ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த மூமின் எப்படி இருப்பார் என்று சொன்னால், நீரில் நீந்தி கொண்டிருக்கிற மீனை போல் இருப்பார். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது நீரை விட்டு எடுத்து வெளியே தூக்கி போட்டால் தான் அது கஷ்டம். ஆனால் நீருக்குள் இருக்கிறவரை மீனுக்கு மிக சந்தோஷம். அதை மாதிரி தான் பள்ளிவாசல்ல மூமின் இருப்பார். எனவே அருமையான அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த இபாதத்தில் கொடுக்குறான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இந்த பள்ளிவாசலிலோ அல்லது வேறு எந்த பள்ளிவாசல்களிலோ உங்கள் மஹல்லாக்களிலோ நீங்கள் இருந்தால், பிறை 21 இருக்குது பாருங்க, அந்த 20வது நோன்புடைய நோன்பு துறக்கிறதுக்கே பள்ளிக்கு போயிடணும். ஏன்னா இந்த ஏத்திகாஃப் நோக்கமே என்னன்னா லைலத்துல் கத்ரை அடையிறது தான். லைலத்துல் கத்ரை முழுமையாக அடையிறது தான். அப்போ இரவு தொடங்குதல் அப்படிங்கிறது எங்கிருந்து வரும்னா, சூரியன் மறைஞ்சதுலேருந்து இரவு தொடங்கிடும். எனவே அன்றைய தினம் பிற 20னுடைய நோன்பு திறக்கிற நேரம், அந்த சூரியன் மறையிற நேரத்துக்குள்ள பள்ளிவாசலில் என்ட்ராயணும். ஏத்திகாஃப் நீயத்தோட உள்ள போயிடணும். சரி, போயிட்டு எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னன்னு சொன்னா, அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, பெருநாள் காலை வரை அங்கே இருக்க வேண்டும். பெருநாள் காலை வரை இருந்து பள்ளிவாசலில் பெருநாள் தொழுதுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகிறது. இந்த நடைமுறை மிக சிறந்ததாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிற சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, சில பேர் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அவங்க கணக்குப்படி புறா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடுது போல. அதனால் என்ன செய்யறதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஓடி போயிடுது. அப்படி சில பேர் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் செய்யாமல் கடைசி வரைக்கும் இருந்து பெருநாள் காலையில், அதுவும் நம்ம பள்ளிவாசலாம் சீக்கிரமாக பெருநாள் தொழு வச்சிடறோம், முடிச்சுட்டு இங்கிருந்து நேராக வீட்டுக்கு போகும்போது நேராக பள்ளிவாசல் இருந்து வீட்டுக்கு போகின்ற அந்த வாய்ப்பு, நல்ல நாள் பொழுதுமா நேராக வீட்டுக்கு போகிற அந்த வாய்ப்பெல்லாம் கொடுப்போம். அப்போ இது சுன்னத்தான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஏத்திகாஃப் விஷயத்தில் நாம் பேச வேண்டிய அடிப்படை அம்சம் என்னன்னு சொன்னால், இறைவனுக்கும் நமக்குமான உறவு தான் அங்கே முக்கியம். அந்த உறவு அந்த 10 நாளில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எனவே அந்த 10 நாட்களில் அடுத்தவங்களை சந்திக்கிறது, போக்குவரத்து, இவற்றை முடிஞ்ச வரை குறைச்சிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருப்பதற்கு ஒரு கூடாரம் போடுவாங்க, ஒரு டென்ட் போடுவாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்குள்ளே தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் அதுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க தேவையில்லைங்கிறதுக்காக உள்ளே உட்காந்துருப்பாங்க. சரி, ஒருத்தர் சந்திக்க வந்துட்டார், பேசலாமான்னா எவ்வளவு சீக்கிரமாக பேசி அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பேசி அனுப்பிவிட்டோம். ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃபில் இருக்கும்போது தான் ஒரு தடவை அவங்களை சந்திப்பதற்கு மனைவி வந்திருந்தாங்க, சீக்கிரமாக பேசிட்டு அனுப்பி விட்டாங்க. அப்போ அப்படி பேசலாம், அத்தியாவசியமான பேச்சுக்களை பேசுவது தவறில்லை. ஆனால் அதையே குழப்ப வச்சுக்கூடாது. இன்னைக்கு ஏத்திகாஃப் இருக்கிற மக்கள்லாம் பெரும்பாலும் 2 கையில் 2 செல்லு கொண்டு வராங்க. ஒரு செல்லில் ஒரு அரை மணி நேரம்னா கூட என்ன ஆச்சு பாருங்க, இங்கேருந்து வியாபாரம் கன்ஃபார்ம் ஆகுது, இங்கேருந்து ரேட்டு கன்ஃபார்ம் ஆகுது, இவ்வளோ கேட்டால் கொடுத்துட்றா அப்படின்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இதையெல்லாம் அறுத்து விட்டுட்டு அல்லாஹ்வோட மறுமை வியாபாரம் பார்க்குறதுக்கு தான் அங்கே வர்றோம். ஆனால் இங்கே உட்காந்துட்டு இந்த வியாபாரத்தையும் சேர்த்து பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் பிள்ளைய நம்புங்க, உங்கள் பிள்ளைகிட்ட பொறுப்பு கொடுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கடையில் வந்து உட்கார வச்சு, எப்பா இதெல்லாம் இப்படிப்பா எல்லாத்தையும் பார்த்துக்க, 10 நாளைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத, நீ ஏன் முடிவு பண்ணி விற்றுக்க அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு, அல்லது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு வந்து 10 நாள் எந்த வெளித்தொடர்பும் இல்லாமல் இருந்து தான் பாருங்களேன், இருந்து தான் பார்ப்போமே, எவ்வளவு பெரிய மன தூய்மை கிடைக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு முன் வராமலேயே அதை பற்றிய இன்பத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை செஞ்சு பார்த்துட்டா தான் அதில் உள்ள உண்மையான இன்பம் நமக்கு தெரியும். எனவே அந்த 10 நாள் உலகத்தின் தொடர்புகளை அறுத்து கொள்வது தான் ஏத்திகாஃபுடைய நோக்கமே. அப்போதும் நம்ம அறுக்க மாட்டோம், தொடர்ந்து உலகத்தினுடைய அதே போக்கில் தான் இருப்போம் அப்படின்னா, நம்மிடத்துல ஏத்திகாஃப் என்கின்ற அந்த அமலின் அடையாளம் தான் இருக்குமே தவிர, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குமே தவிர அடிப்படை மாற்றங்கள் எதுவும் வராது. இதையும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது.
இது எல்லாமே சேர்ந்து எதுக்குன்னு சொன்னால் அந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற மாபெரும் மகத்தான அம்சத்தை அடைந்து கொள்வதற்குத்தான். மறுபடியும் நான் நினைவு கூறுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மகத்தான ஒரு இரவு. அந்த இரவின் மகத்துவத்தில் நன்மையை யார் இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து நன்மையும் இழந்து விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்துருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஆயுளில் இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய பல ஆண்டுகளில் இத்தகைய நல்ல நாட்களை பெறக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.